இந்திய ரயில்வே ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு தெரியுமா? இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இந்த நம்பரை கேட்டிங்கன்னா ரயில்வேயா இல்லை மணி மிஷினான்னு கேட்பீங்க. நம்ம இந்திய ரயில்வே உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்கில் ஒன்று. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் டிக்கெட் மட்டும் இல்லை, வேறு வேறு வழிகள்லையும் ரயில்வேக்கு செம்ம கலெக்ஷன் பண்ணுது. முதல்ல பேசஞ்சர் டிக்கெட் ரெவென்யூ. நம்ம வாங்குற ஸ்லீப்பர் டிக்கெட், ஏசி டிக்கெட், தக்கல், சீசன் பாஸ்னு எல்லாத்துல இருந்தும் தினமும் நூற்றுக்கணக்கான கோடி வருமானம் வருது. ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ரயில்வேக்கு அதிக பணம் தர்றது பேசஞ்சர் டிக்கெட் கூட இல்லை. அடுத்தது ஃப்ரைட் ரெவென்யூ, அதாவது சரக்கு ரயில்கள். நிலக்கரி, பெட்ரோல், சிமெண்ட், காரு, ஃபுட் ஐட்டம்ஸ், கண்டெய்னர்னு இந்தியாவில் ஏராளமான பொருட்கள் ட்ரெயின் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த ஃப்ரைட் பிஸ்னஸ் மட்டும் ரயில்வேக்கு மிகப்பெரிய கேஷ் மிஷின். பல ஆயிரம் கோடி வருமானம் இதுல இருந்து தான் வருது. சரி, இது மட்டும் இல்லை, ட்ரெயினில் வாங்குற டீ, காஃபி, மீல்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்டேஷன் ஃபுட் ஸ்டால்ஸு இவங்களாலையும் தினமும் நல்ல பெரிய கலெக்ஷன் வருது. ஒரு சாய் கூட ரயில்வே எக்கானமியில் ஷேர் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட். ட்ரெயின் ஏறவே இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிற பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் மூலமாகவும் தினமும் லட்சக்கணக்கில் வருமானம் வருது. அப்போ டோட்டலாக இந்திய ரயில்வேக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்குது? ரீசன்ட் ரயில்வே ஃபினான்ஷியல் எஸ்டிமேட் படி பார்த்தா சராசரியாக ஒரு நாளைக்கு 700 கோடியிலிருந்து 900 கோடி வரைக்கும் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லப்படுது. ஆமாம், ஒரே ஒரு நாளில். அதனால தான் இந்திய ரயில்வேவை இந்திய எக்கானமியோட பேக் போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு வருமானம் வந்தாலும் மெயின்டெனன்ஸ், சேலரி, டீசல், எலக்ட்ரிசிட்டி, நியூ ட்ரெயின், ரயில்வே டிக்கெட்ஸ்னு செலவுகளும் மலை மாதிரி இருக்குது. அதனால தான் டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்தாலே மக்கள் டிபேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.